ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ ரயில்வே துறையிலேருந்து பாருங்கள், குரூப் டி பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 32,438 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. கல்வி தகுதினா நீங்கள் 10th பாஸ் பண்ணவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், ஐடிஐ முடிச்சவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து வரும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் வந்து 22 பிப்ரவரிக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் மெயின்டனர், அசிஸ்டன்ட், பாயிண்ட்ஸ் மேன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது லெவல் 1 கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. குரூப் டி லெவலுக்கான போஸ்டிங் தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் இன்றைக்கி தான் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, 23 ஜனவரி அன்னைக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் உங்களுக்கு 22 பிப்ரவரி தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 32,438 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. அதில் நம்ம சென்னை ரீஜன், சதர்ன் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,600க்கு மேலே வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பாருங்கள், பேசிக் பே வந்து 18,000 சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து வரும். உங்கள் கைக்கு வந்து 35,000 வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து வரும். ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் உங்களுக்கு 18லேருந்து 36 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஒரு டைம் மட்டும் உங்களுக்கு 18லேருந்து 36. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 தான் இருக்கும். ஏன் ரீசன்னா வந்து பாருங்கள், COVID-19க்கு அப்புறம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ தான் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு இந்த ஒரு டைம் மட்டும் உங்களுக்கு ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 36ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18லேருந்து 33 தான் இருக்கும். இந்த 18லேருந்து 36ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு தான் அந்த ஏஜ் லிமிட். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவங்கலாம் 41 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்கள் ஓபிசியில் வரீங்கன்னா 3 இயர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 39 வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிசிஏஏ. இந்த இதில் நீங்கள் அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கான சர்டிஃபிகேட்லாம் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்க அப்ரெண்டிஸ்ஷிப்கான சர்டிஃபிகேட் நீங்கள் அந்த இதில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து அந்த வேகன்சியில் வந்து இடஒதுக்கீடு வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலயே குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு ஏஜ் வந்து இந்த ஒரு டைம் மட்டும் உங்களுக்கு 18லேருந்து 36. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா 18லேருந்து 33 தான் வந்து இருந்துச்சு. அதையுமே இங்க வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா? 18லேருந்து 36 இல்லாம ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் இருக்கு. எஸ்சி, எஸ்டியா இருந்தா 5 இயர்ஸ் இருக்கு. பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு. அதே மாரி இங்கேயே குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த டேட் ஆஃப் பர்த் படி உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸா வந்து இருக்கும். அதையுமே நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுல. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் வந்து 10th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 10க்கு மேலே நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் சிசிஏ அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்களும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பிடபிள்யூடி, ஃபீமேல் கேட்டகரி, டிரான்ஸ்ஜெண்டர், அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாத்துக்குமே வந்து ₹250 வந்து ஃபீஸு. இந்த ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அது எப்போ பண்ணுவாங்கன்னா, நீங்கள் சிபிடி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மீதி இருக்கிற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ₹500 வந்து ஃபீஸு. அதில் வந்து ₹400 வந்து அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது வந்து சிபிடி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரீஃபண்ட் கிடைக்கும். நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் மோட்ல பே பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டர் அந்த மாதிரி நீங்கள் போய் வந்து பே பண்ணீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து அந்த ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அந்த ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணுறதில்ல அப்படின்னா, அதுக்கு வந்து கான்டாக்ட் டீடைல்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துலயே குடுத்துருக்காங்க பாருங்க. ரயில்வே ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் அப்படிங்கிறது நீங்க சிசிஏஏ இந்த இதில நீங்க சர்டிஃபிகேட்லாம் வச்சிருந்தா, உங்களுக்கு அந்த வேகன்சிலயுமே வந்து இடஒதுக்கீடு வந்து நாங்க தரோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து கம்பல்சரி கிடையாது. நீங்க 10th முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஐடிஐ முடிச்சவங்களும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்புக்குமே வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிறத வந்து அங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்டேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிபிடி எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? 100 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. ஒரு கொஸ்டின்ஸ் நீங்க தப்பா எழுதுனா 1/3ல வந்து மார்க் வந்து டிடக்ட் ஆகும். சிலபஸ்மே வந்து பாருங்க அந்த எக்ஸாம் பேட்டர்னுக்கான சிலபஸ்மே வந்து இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து இருக்கும். அது வந்து பாருங்க மேலா இருந்தா நீங்க ரன் பண்ற மாதிரி இருக்கும். 35 கேஜி வெயிட்ட நீங்க எடுத்துக்கிட்டு ஸோ ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து நீங்க 100 மீட்டர் வந்து நீங்க வந்து ரன் பண்ணி காமிக்கணும். அதே நீங்க ஃபீமேலா இருந்தா 20 கேஜி வந்து நீங்க எடுத்துட்டு நீங்க ரன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே இங்க வந்து வெயிட் வச்சு நீங்க வந்து ரன் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் வந்து இருக்கும். ஸோ ஆன்லைன் மோட்ல நீங்க எப்படி அப்ளை பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம ரீஜன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சதர்ன் ரீஜன். சதர்ன் ரீஜனை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர்பி சென்னைன்னு இருக்கும். அந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க.
ஸோ இங்கே சதர்ன் ரீஜனில் வந்து பாருங்கள் ஆர்ஆர்பி சென்னைன்னு இருக்குது. ஸோ இதில் போய் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ போஸ்ட் வைஸ் வந்து பாருங்கள் வேகன்சியுமே கொடுத்துருக்காங்க. நம்ம சதர்ன் ரீஜன் நான் சொன்ன பத்தில சென்னை. ஸோ இதுக்கு வந்து வேகன்சி வந்து பாருங்கள் 2694 வேகன்சி வந்து இருக்குது. அதில் சிசிஏஏ அந்த இது சொன்ன பத்தில அதுக்கு இடஒதுக்கீடு வந்து பாருங்கள் 540 வேகன்சி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து போஸ்டிங் வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் லெவலில் போஸ்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் மேனு, ட்ராக் மெயின்டனர் இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. லைஃப் செட்டில்டு ஜாப் தான். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 10th குவாலிஃபிகேஷனுக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஃபிசிக்கல் மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் செலக்ட் ஆயிடலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.